ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு லேடி பக்கோட டிராயிங் தான். கலர் பென்சில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. பேஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு அதோட பேஸ் வந்து ஒரு கிராஸில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது லைட் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு செமி சர்க்கிள், ஓகே, செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதோட ஹெட் பார்ட்டு, பாடி பார்ட்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து டெக்னிக்ஸ் வந்து சில டெக்னிக்ஸ் வர இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே வாய்ஸ் இருக்காது. சரியா? ஸோ வாய்ஸ் இருக்குது எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து வாய்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இதோட லெக்கு வந்து ட்ரா பண்ணும். லெக்கு ட்ரா பண்ணும்போது அதோட டைரெக்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டைரெக்ஷன் பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ டைரெக்ஷன் பார்க்காம வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. நெக்ஸ்ட்டு மிடில் இருக்க லெக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ. நான் என்ன ஸ்பீடில் ட்ரா பண்ணியிருக்கிறேனோ அந்த ஸ்பீடில் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இருக்கும். சரியா? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியான ட்ராயிங் இது. நீங்கள் ரொம்ப நினைக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இருக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே ஒரு லைன், இந்த லைன் வந்து அதோட பேஸில் வந்து ஒரு லைன் இருக்கும். அது பாடியோட பார்ட். சரியா? ஸோ இதுக்கப்புறம் அதோட ஐஸ் ஒன்று மார்க் பண்ணிடலாம். ஓகே. ரொம்ப டீட்டெயிலாக வந்து கலர்ஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் வரைய தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். பிகினர் லெவலாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவு ஒரு 4th 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கிற பசங்க ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராயிங்கை. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற பேட்டர்ன்ஸ் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? என்னென்ன கலர்ஸ் பாருங்கள். எல்லோ, பீச்சு, ஆரஞ்சு, ரெட்டு, ப்ரௌனு, பிளாக். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பிளாக் கலர் ஷேட் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ பிளாக் கலர் வந்து எங்கெல்லாம் ஏன்னா மேஜர் பார்ட் வந்து ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் தான் இருக்கும். பிளாக் அண்டு க்ரே, ஒயிட்டு. ஸோ ஒயிட் வந்து பேப்பர் ஒயிட்டாக விட்ருவோம். அதர் ஏரியாவில் வந்து நம்ம பிளாக் ஷேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஷேட் பண்ணுற டெக்னிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா பென்சிலை வந்து ரொட்டேட் பண்ணி ஷேட் பண்ணணும். இதில் வந்து ஸ்மர்ச் அந்த டெக்னிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டெக்னிக்கல் பேஸ்டாக பார்த்திங்கன்னா ஸ்மர்ச் தான் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே ஸ்மூத் ஷேடு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காது, ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதோட பாடி மேலெல்லாம் லெக் பக்கத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அது எல்லாமே இருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். சரியா? மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மர்ச் டெக்னிக் தான். லைனை ஜஸ்ட்டு டார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பென்சிலை ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு மர்ஜ் ஆயிரும் அந்த இடம்லாம். ஸோ லைட்டிங் எங்கெல்லாம் விட்ருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெட் பார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இப்போ வீடியோவோட குவாலிட்டி கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே. லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரியா? ஸோ
இப்போ வந்து நம்ம வந்து பென்சில் ஷேடிங்ஸ் வந்து பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடலான் இருக்கிறோம். ஸோ அதுவுமே வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸுக்காக கூடிய சீக்கிரம் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? அது ஃப்ரம் த பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ராயிங் கிளாஸ் வந்து தாம்பரம் வெஸ்ட் அண்டு தாம்பரம் ஈஸ்ட். ஈஸ்ட்டில் வந்து சேலையூரில் இருக்குது, வெஸ்ட்டில் வந்து பார்வதி நகரில் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ட்ராயிங் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் வேணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நம்மளை அப்ரோச் பண்ணலாம். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட நேம் கூகுளில் போட்டாலே வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஆன்லைன் கிளாஸுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா யூகே, யூஎஸ் அண்ட் ஜப்பான், சிங்கப்பூர் இந்த கண்ட்ரிக்கெலாம் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான். ஸோ உங்களுக்கு யாருக்கா ஆன்லைன் கிளாஸ் வேணுனாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகே. இல்லை யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறீங்கனாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நம்ம பீச் கலர் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம். பீச்சுக்கு அடுத்ததாக எல்லோ கலர். சரியா? பீச் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், லெமன் எல்லோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லார்ட்டையும் கேட்டிங்க அப்படின்னா லேடி பக் வந்து ரெட் கலரில் இருக்கும்னு சொல்லுவாங்க. லேடி பக் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அது மேலே வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, லைட் வந்து படும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த கலர்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்த பீச்சாக இருக்கட்டும், எல்லோவாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே சன்லைட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரெட் அப்படின்னோடனே ப்ளெயினாக எடுத்து ரெட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இங்கே கலரிங் பார்த்து மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோவில். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து பொறுமை இருக்காது. நான் பண்ணுற அளவுக்கு பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம அவ்வளோ லென்த்தாக கொடுத்தோன்னா வீடியோ யாரும் லைக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஆரஞ்சு கலர் தான். ஸோ ஆரஞ்சு தான் வந்து இங்கே வந்து மேஜராக வந்து இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் வந்து எல்லாமே ஸ்மர்ஜ் டெக்னிக் தான். ஸ்மர்ஜே பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஒயிட் பேப்பர் ஒயிட் வர இடம் எல்லாமே பேப்பர் ஒயிட் அப்படியே விட்டுறலாம். சரியா? சாரி, ஒயிட் கலர் வர இடம் எல்லாமே பேப்பர் ஒயிட்டாக விட்டுருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது ஃபுல்லாக ஆரஞ்சு டோன் வந்து ஃபுல்லாக பண்ணிடுங்க.
ஸோ இதுக்கப்புறம் ரெட் கலர். ரெட் கலர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். பென்சில் வந்து நீங்கள் வந்து அந்த கலருக்கு மேலே ரொட்டேட் பண்ணணும். இப்போ மீடியம் ஷேடாக ஆரஞ்சு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப டார்க்காக பண்ணாலும், ஆரஞ்சு டார்க் பண்ணாலும் ரெட்டோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியாது. ஸோ ரெட்டு வந்து என்ன பண்ணணும், அந்த மீடியம் ஷேட் பண்ணியிருக்கிற ஆரஞ்சுக்கு மேலேயே எகைன் கொஞ்சம் நீங்கள் பண்ணிடலாம். சரி, இதில் வந்து ஷேடு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் இருக்கிறது தான் ஹைலைட்டு. அவர் லைட் ஷேடு வந்து பீச் கலர் அண்டு இது எல்லோ கலர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மீடியம் ஷேடு வந்து மேஜராக இருக்கிற ஆரஞ்சு டோன். டார்க்குக்கு ரெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெவி டார்க்குக்கு நம்ம வந்து ப்ரௌனு அண்டு பிளாக்கு 2 கலர்ஸையுமே யூஸ் பண்ணுறோம். அந்த 2 கலர்ஸும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரௌனு. ஸோ எடுத்தோடனே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் பண்ணாதீங்க. ப்ரெஷர் கொடுத்து பண்ணீங்கன்னா பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறனால உங்களுக்கு வந்து அப்படி பண்ணுற மாதிரி தெரியும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. பென்சிலை ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும். எட்ஜ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எட்ஜஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ரியலிஸ்டிக்காக எப்படி வரைகிறதுன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு மெயின் திங் வந்து ஹைலைட். ஹைலைட் வந்து ப்ராப்பராக விட்டுறணும். அதுக்கப்புறம் லைட்டு, மீடியமு, டார்க்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பராக கலர்ஸில் வந்து பிரிச்சிடணும். ஷேட் பண்ணுறதா இருந்தாலும் ஷேட் பண்ணும்போது ஷேடிங் பென்சில் யூஸ் பண்ணும்போது அந்த டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கலர் பென்சில் பண்ணும்போது மேஜராக கலர்ஸ் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் கலரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெறும் ரெட்டு மட்டுமே கிடையாது. ரெட்டு கூட டார்க் பண்ணுறதுக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் ஆட் பண்ணுறோம். லைட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு அண்ட் எல்லோ யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹைலைட்டுக்கு ஒயிட்டு. ஸோ இது வந்து இருக்கிற அந்த புல் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் லைட்டாக பண்ணிடுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் நீங்கள் பண்ணலாம். வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் நீங்கள் வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.